குடிப்பிரியரான இவர் குடிச்சு குடிச்சு வாழ்க்கை அழிச்சிட்டு இருக்க. அங்க தூரத்துல ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, துரோகி. வணக்கம், நான் உங்க வசந்த் டிடிஎஃப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியஸ்டான டே, அதனால தான் வந்து vlog ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஹாப்பியஸ்டான டேன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னு சொல்லி வந்து பாத்துட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசம் ஆச்சு நம்மளோட ஹயபுசாவை பார்த்து. இன்னைக்கு நம்மளோட ஹயபுசாவை பார்க்க போறோம், அதாவது நம்மளோட கட்டெரும்பை பார்க்க போறோம். டிடிஎஃப், நான் ஒரு மிகப்பெரிய பைக் லவர். எனக்கு எல்லா பைக்ஸுமே ரொம்ப 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 பிடிக்கும். பட் எப்படி வந்து ஹயபுசா மேல அப்படி ஒரு லவ் ஆச்சுன்னே தெரியல. பயங்கரமான ஒரு லவ் ஆகி போச்சு ஹயபுசா மேல. பட் ஹயபுசாக்கு இப்படி ஆன உடனே எனக்கு மனசே கேட்கல. பரவாயில்ல விடுங்க, எல்லாம் நடக்கணும்ன்றதுக்கு. ஸோ யாரும் சிரிக்காதீங்க, ஒன்னே ஒன்று உங்ககிட்ட சொல்றேன். ஸோ ஹயபுசால எனக்கு மிச்சமானது இந்த ஒன்னே ஒண்ணுதாங்க. சீரியஸா இந்த ஒரே ஒரு நம்பர் பிளேட் மட்டும் தான் இப்போ என்கிட்ட இருக்கு. சேட் காமெடி. ஆமா, இது ஒரு சேடு காமெடி. பரவாயில்ல, சிரிங்க சிரிங்க, தப்பு இல்லை. என்னோட துன்பத்தை கண்டு நீங்க யாரு வேணா நகைச்சுவே எடுத்து சிரிக்கலாம். ஏன்னா நானே சிரிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ டோன்ட் வரி. ஸோ கடவுளா பார்த்து, வாசா இந்த ஹயபுசால இவ்வளவு அன்பா நீ நம்பர் வாங்கியிருக்க பாத்தியா, அந்த நம்பரு அதுக்காக தான் வாசா இந்த ஒன்னை மட்டும் உனக்கு விட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்பிட்டாருங்க. ஸோ இந்த 18க்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு. அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா என்னோட ஃபேவரட்டான பர்சனோட பர்த்டே டேட் அது. அதனால தான் வந்து பண்ண 18/10 வாங்கணும். ஸோ இப்போ அந்த 18/10 மட்டும் தான் கையில் இருக்கு, பைக்கு காணும். ஸோ இன்னைக்கு எப்படி வாசா இன்னைக்கு நம்ம ஹயபுசாவை பார்க்க போறேன். நீ கேட்டா கூட அவங்க உன்னை பார்க்க உள்ளே எப்படி பார்க்க போற அப்படின்னா, இன்னைக்கு வந்து ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டின்னு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கிட்ட இருந்து போலீஸ் வந்து என்னென்ன பொருளெல்லாம் அவங்க ரெக்கவரி பண்ணாங்களோ அந்த பொருளெல்லாம் நம்ம ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிற ஒரு பெட்டிஷன் தான் அது. இன்னைக்கு வந்து போலீஸ் சைட்ல இருந்து நமக்கு அந்த ரிட்டர்ன் அவங்க வந்து பதிலளிக்க போறாங்க. ஸோ இப்போ ஹயபுசா வந்து கோர்ட்டு கேட்டு வருவாங்க. எனக்கு அதெல்லாம் இல்ல மச்சான், நீ போன டியரிக்கு போகணும்ல, அப்ப நம்ம ஏட்டையவன் சொன்னாரு, அந்த வண்டி என்னப்பா யாராலையும் தள்ள முடியல. ஆமா, ஆக்சுவலி அவங்க ஆல்ரெடி கோர்ட்டு கேட்டு வர ட்ரை பண்ணிருக்காங்க. பட் எடுத்துட்டு போக முடியல, ரொம்ப ஹெவி வெயிட்டா இருந்துச்சு. பின்னாடி ஆமா, அதனாலதான் வந்து பின்னாடி இத்தனை பசங்களை போட்டு போறோம். இன்னைக்கு நம்ம பசங்க எல்லாம் வந்து ஹயபுசாவை அப்படி தூக்கி பசங்களை போட்டு போறோம். இது எப்படி தெரியுமா இருக்கு? இல்ல அப்படி இல்ல, எனக்கு டக்குனு ஃபீல் ஆனது என்னன்னா, பொண்ணு கூட்டு போனா பிபி கேக்கும், பலூன் கேக்கும். அதுக்கு பசங்களை போட்டு போனாயா? ஆனா பசங்களை போட்டு அப்படிலாம் போக கூடாதுங்க. நினைச்சிட்டு இருக்காங்க ஊர் உலகமே, பசங்களை கூட்டு போனா 10 ரூபாய் 20 ரூபாய் செலவாகணும். இந்த பின்னாடி இருக்கிற பசங்களை கூட்டு போய் பானிபூரி கடையில நிப்பாட்டி பானிபூரி சாப்பிட்டுட்டு இருங்கடான்னு சொல்லி வக்கீல பாட்டு திருப்பி வந்தேன். பில்லு கித்தனே பைசா பையா அப்படின்னு 500 ஏதோ சொன்னாரு. அப்படின்னா என்ன கேக்குறேன், 1500 ரூபாய்ட்டாங்க. 100 அப்படின்னு ஏதோ சொன்னாங்க. 1500 ரூபாய் பானிபூரிக்கா அப்படின்னு சொல்லி அண்டன்ட்டேன். பானிபூரி கிடைக்கிறதுக்கு 1500 ரூபாய். ஆமா, அங்க பானிபூரி, பேல்பூரி இதெல்லாம் இருந்திருக்கு. கொளுத்திட்டாரு கேப்டன் விஜயகாந்த் ஐயா. ஸோ கேப்டன்னால 2 கேப்டன் இருக்காங்களே, அதனால தான் வந்து பண்ண கேப்டன் இன்னொரு கேப்டனுக்கு வாய்ப்பு போயிடுச்சு. ஸோ கேப்டன் விஜயகாந்த் ஐயா வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு தவறிட்டாரு. ஸோ அதனால தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஒர்க் விஷயமா வெளியே போயிருந்தோம். உண்மையாகவே மனசு ரொம்ப வருத்தமாக இருக்கு. அதுதாங்க, இந்த உலகத்தில் எல்லாருமே ஒருத்தவங்க இருக்கும்போது அவங்களோட மதிப்பு தெரியாது, தவறுனக்கு அப்புறம் தான் அவங்களோட மதிப்பு தெரியும். இவ்வளவு நாள் நெகட்டிவா பேசிட்டு இருந்தவங்க கூட அவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு போடும்போது எனக்கு வருத்தமா இருக்கு. அடப்பாவிகளா, அப்பவே நீங்க போட்டிருந்தீங்கன்னா அவங்களும் ஒரு ஆட்சியில வந்து எதையாவது கண்டிப்பா பண்ணிருப்பாங்க. ஆனா நல்ல மனுஷருங்க அவரு. எவ்வளவு பேத்துக்கு சாப்பாடு போட்டிருக்காரு. அதே மாதிரி வந்து பாத்துட்டீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல மத்த ஆர்டிஸ்டுங்களுக்கு எல்லாம் நார்மல் சாப்பாடு. சோ பெரிய பெரிய ஆர்டிஸ்டுக்கு தான் நல்ல சாப்பாடு போடுவாங்களாம். இவர் வந்ததுனாலதான் அது டோட்டலாவே சேஞ்ச் ஆச்சு. இவர் இருக்கும்போது எப்பவுமே எல்லாத்துக்குமே நல்ல ஃபுட்ஸ் கிடைக்கும். வந்து நிறைய உலகத்திலேயே மிகப்பெரிய தானம் என்னன்னா அன்னதானம் தாங்க. சோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன். கர்ணன் இருக்கார்ல, அவர் வந்து சொந்தத்துக்கு போயிடுவாராம். சரியா? அப்ப வந்து வயிறுல ரொம்ப பசிக்கிட்டே இருக்கும். அவருக்கு பசிக்கிட்டே இருக்கும். சோ அப்ப வந்து என்ன சொந்தத்துல யாருமே பசிக்காது, அவருக்கு பசிக்கிட்டே இருக்கும். என்னடா இது நமக்கு பசிக்கிட்டே இருக்கு, நாலு நடந்து போயிட்டு நாலு ஏன் எனக்கு பசிக்குது, இது ஒரு வழி சொல்லுங்க அப்படிமா. அப்ப வந்து ஆள் கட்டி வந்து வாயில வச்சிருங்க அப்படிமா. அப்புறம் அப்படி வெப்பாரா உடனே பசி நின்றுமா. எதனால அப்படி சொல்லி கேட்கும்போது, அன்னதானம் அதெல்லாம் வந்து அன்னதானம் எப்படி போட்டு சொல்லி கேட்பாங்க. இந்த வழியில போட்டு சொல்லி இந்த வரல கட்டுவாங்க. அப்ப அந்த வழியை கட்ட வரலுக்கே அவ்வளவு சக்தினா அப்புறம் அன்னதானம் போட்டு நமக்கு எவ்வளவு சக்தி. சீரியஸாங்க, நான் நிறைய அன்னதானம் பண்ணியிருக்கேன். ஜெயில ஒரு நாள் கூட நான் பசியில தூங்கினதே கிடையாது. சீரியஸாவே நான் வெளியே கூட பசியில தூங்கியிருக்கேன், பசியில இருக்கேன். ஆனா ஜெயில கஷ்டப்படுற டைம்ல ஒரு நாள் கூட நான் பசியில தூங்கினதே கிடையாது. நல்ல சாப்பாடு 3 வேளை சாப்பிட்டேன்.
சில வாட்டி 4 வேளை கூட சாப்பிட்டேன். நிம்மதியான தூக்கங்கள் கிடைச்சது. சீக்கிரமா ஜெயில் பிளாக் போடுறேங்க. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஜெயில் பிளாக்னா ஜெயில் போன எக்ஸ்பீரியன்ஸ் பிளாக் போடுறேன். நடிகர் சங்கத்தோட கடன் எல்லாமே அடைச்சு அதையும் சொன்னல சொன்னா சொல்லிக்கிட்டே போலாங்க. எனக்கு என்ன வருத்தம்னா வலிக்குது. சே இப்படி ஒரு நல்ல மனுஷங்களை நம்ம இழந்துட்டோமே. அவர் இருந்து இன்னும் எவ்வளவு செஞ்சிருப்பாரு. அது ஒரு வருத்தம் தான். அதனால மக்களே யாராவது ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க கெட்டவங்க சொன்னா மக்களை வருது கட்சியில குதிக்க போறது ஹெல்மெட் சின்னம் வேற லெவல். நம்ம சேனல் பேச்சு நம்மளோட கட்சி பேர் என்ன தெரியுமா? டிடிஎஃப் முன்னேற்ற கழகம். மச்சான் நல்லா இருக்குடா. ஏங்க இது நான் சேனல் ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு ஃபன்னா சொல்லிட்டு இருக்கேங்க. அது ஒரு ஃபன்னா சொல்லிட்டு இருக்கேன். எங்களுக்கு டிடிஎஃப் கம்பெனி மட்டுமே போதும். அதை வச்சே நாங்க முன்னுக்கு வந்துக்கிறோம். இல்லைங்க நாங்க அந்த மாதிரி எதுவும் சொல்லல. இதை நகைச்சுவை இருக்கு. ஓகே டிடிஎஃப் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஏதுன்னு சொல்லி பிளாக் பண்ணி பண்ணிட்டேன். ஏன் வாசா இப்படி முத்தாவே இருக்குது? கார்ல ஏசி இருக்கு. ஆனா ஏசி இருக்கு, ஆனா நாங்க ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம் ஆடியோக்காக. ஆமா நம்ம ஆடியோ வந்து நல்லா கிளியரா இருக்கணுமே அப்படிங்கறதுக்காக ஏசி ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் பிளாக் பண்ணி பண்றேன். அது வந்து ரொம்ப 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 ஹாப்பி. ஸோ வந்து இந்த நம்பர் பிளேட் எடுத்துட்டு போய் ஹைபுசால வச்சு பார்க்க போறேன். நம்ம பைக் தான். ஆனா பைக்கை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். கண்டிப்பா ஆயிடும். பைக் நான் ரொம்ப லவ் இல்ல, கொஞ்சம் என்ன நானே திடப்படுத்திட்டு தான் இருக்கேன். அன்னைக்கு போய் கேட்டேன் மச்சான் நான் பைக்கு பார்க்கணும் சார் அப்படின்னு. ஆக்சுவலி இன்னொன்னு கேளு, இத சொன்னதே யாருன்னு கேளு. நானே பைக் எல்லாம் கேட்க வேணாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். நியூஸ் சேனல்ல நாங்க தான் கேமரா ஆஃப் பண்ணிட்டு என்ன தம்பி பைக் பாத்துட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லண்ணே பாக்கல அப்படின்னு. கேட்டு பாருங்க அப்படின்னாரு. என்ன சொல்றீங்க? கேட்டு பாக்கலாமா அப்படின்னு. அதெல்லாம் கேட்கலாப்பா, உன் உரிமைப்பா அப்படின்னாங்க. சரி கேட்க போலாம். திரும்பும் போது கேமரா ஆன் பண்ணிட்டாங்க. ஆனா சீரியஸாங்க ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு நியூஸ் சேனல் நாங்களெல்லாம் பிடிக்காம தான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல பழகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல எனக்கும் அவருக்கும் ஆன ஒரு பாண்ட் ஒரு வித்தியாசமா போயிட்டு இருக்கு. கடை ஓப்பனிங்க்கெல்லாம் வந்து வீடியோ எல்லாம் போட்டு கொடுத்தாங்க. இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க. யாருக்கு வந்து ஃப்ரீ ப்ரமோஷன் போட்டு கொடுத்துருக்காங்க. சரி இவன் நம்ம புள்ள என்னைக்கானாலும் கண்டென்ட் தேருமா அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட அவங்க வந்து பாத்துட்டீங்கன்னா நமக்கு ஹெல்ப் பண்றாங்க. இப்ப நீ கலாய்க்கிறியா பெருமையா பேசுறியா? பெருமையா கலாய்க்கிறேன். சொல்லுவாங்க அவன் கை கிட்ட எப்ப அடிச்சுக்கலாம்டா. நம்ம புள்ளடா எப்ப வேணா அடிச்சுக்கலாம்டா. சரி அவன் ஏதோ பிசினஸ் ஸ்டார்ட் பண்றான், போட்டு விட அப்பதான் சூப்பர் கார் வாங்குவான், ஹெலிகாப்டர் வாங்குவான், அதுல ஏதாவது வேகமா போவான், அப்ப வேணா ஒரு கண்டென்ட் போடுவோம். முன்னாடி போய் முட்டிதான் ராஜா, நீங்க முட்டினாலும் நான் முட்டேன்னு சொல்லுவாங்க. நான் இறங்கி ஓடுருவேன். யாருங்கன்னு நீங்க ஏண்டா அந்த குழிக்குள்ள அப்படி டமார்னு உண்ணுமா நீ? யாரு முரட்டால ஓடுறான்? அவர் பாக்ஸர். என்னாச்சு ஆக்சுவலி அவர் ஒன்மேல வந்துட்டாரு. டக்குன்னு நீ பயத்துல பயத்துல மச்சான் பல்லு தெரியாம இவ்வளவு பெரிய பல்ல இருக்கு. நம்ம தமிழ்நாட்டு ரோட்ல இப்படிலாம் இருக்காது. சிரிக்கிற விஷயம் இல்ல, இப்படிதான் இருக்கு. இல்ல இங்க பாருங்க, உங்களுக்கு தெரியல நம்ம வந்து இந்தியால நிறைய ஊருக்கு போயிருக்கோம். மத்த ஸ்டேட்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது சீரியஸாவே சொல்றேன் நம்ம தமிழ்நாடு ரோட் சீரியஸா சூப்பர். நீ சொன்னது நான் சொல்லிருக்கேன் கவனிச்சிருக்கேன். அதாவது உண்மையாவேங்க தமிழ்நாடு ரோடு சீரியஸா சூப்பர். கேரளா கவர்மெண்ட் உண்மையாவே செம கவர்மெண்ட். ஆனாலுமே வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த ரோடு விஷயத்துல ஒரு மாதிரி இருக்கும். ஆனா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ரோடு விஷயத்துல உண்மையாவே சூப்பர். ஆனா அங்கங்க சின்ன சின்ன பள்ளங்கள் இருக்கு. அதையும் வந்து பாத்தீங்கன்னா நமது கவர்மெண்ட் கண்டிப்பா சீர் செய்யும். அது எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. வந்து குடிப்பிரியரான இவர் குடியை விட்டுட்டார். ஆமா குடிப்பிரியர் தான் சொல்லணும், குடிகாரன் சொல்லக்கூடாது. சீரியஸா வேணாமா? சோ இவ்வளவு நாள் குடிச்சு இவனோட லங்ஸ் கிட்னி எல்லாமே வந்து பாத்துட்டுனா ரொம்ப ஃபெயிலியர் ஆயிருச்சு. நான் நேத்து அட்வைஸ் கொடுத்தேன், கேட்கல. குடிச்சுக்கிட்டே வீடியோ கால் பண்ணா. ஒரே ஒரு சாமி கும்பிட்டேன். இவர் கூப்பிட இவங்க அண்ணன் ஒருத்தர் வந்து இவங்க மாமா வந்து பாத்துட்டீங்கன்னா சரக்கடிக்கலாம் கம்பெனி கொடுக்க போயிருக்காரா. அவர் சத்தியம் பண்ணிட்டு போய் சரக்கு அடிச்சிட்டாரா. நான் கும்பிட்டு யாருக்கு அடிச்சோ இல்லையா அந்த அக்கா காதுல போய் விழுந்துச்சு போல. அந்த அக்கா கண்டுபிடிச்சு அவங்க மாமா கூட கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. ஏன்னா இப்படி குடிச்சு உன் வாழ்க்கையை அழிச்சுக்கிறியே. ஆமா இப்ப சொல்லு, நீ டீ டோட்லர் தானே? கேட்டா டீ டோட்லர் வீடியோ உன் வாயை சொல்றேன். சந்தோஷ் டீ டோட்லர் நானே போடுவேன். இல்ல ஆக்சுவலி என்ன நான் சொல்றேன், டீ டோட்லருமா அப்பப்ப சிகரெட் அடிப்பான், அப்பப்ப சரக்கு அடிப்பான். கட் பண்றோமா? இதை ஏன் சொல்றேன்னு கேளுங்க.
குடி நாட்டிற்கு வீட்டிற்கு கேடு. இத நீ கேளு. அதனால அதே மாதிரி இந்த மாதிரி குடிச்சு வாழ்க்கை அழிச்சிட்டு இருக்க சட்டையை புடிச்சு நீ கேளு. ஆமாண்ணா எனக்கு அந்த ஃபீல் வருது. அண்ணா வந்துட்டாரா வெளியே? வந்துட்டாரா? சூப்பர் சூப்பர் சூப்பர். இங்க பாருங்களேன், இவன் மட்டும் பைக்ல ஹெல்மெட் போடாம போனா யாரும் முடிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னு கேளுங்க, முடியே ஹெல்மெட் மாதிரி இருக்குல்லங்க. அடுத்ததே எங்கள்தா அந்த பிளான் தாங்கண்ணே. நியூஸ் சேனல் இனி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா, அடுத்தது நியூஸ் சேனல் யாராவது என்கிட்ட வந்து மைக் நீட்டி உங்க அடுத்த கட்ட நகர்வு என்னன்னா, நான் நியூஸ் சேனல் ஆரம்பிச்சிடலான் இருக்கேன், டிடிஎஃப் நியூஸ். ஏன்னு கேளுங்க. ஏன் தம்பி இல்ல, ஏன் தம்பி இல்லண்ணே, நான் உங்க சைடு வந்துருவேன். எவனாவது கஷ்டப்பட்டு வளருவான்ல, அவன்கிட்ட போய் அவன் வாழ்க்கைய சீரமைப்போம். ஓகே டிடிஎஃப் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு ப்ளாக் கண்டினியூ பண்றேன். ஸோ வந்து எல்லாமே ஃபன்னா எடுத்துக்கோங்க. ஸோ நாங்க யாரும் மனசையே ஹர்ட் பண்ணணும்னு நாங்க நினைக்க மாட்டோம். சீரியஸாவே நானே எனக்கு தெரிஞ்சு யாராவது ஹர்ட் பண்ணா உடனே சாரி கேட்டுருவேன். எல்லாமே நகைச்சுவே எடுத்துட்டு போங்க. வாழ்க்கைங்கிறது சிரிச்சுட்டு சந்தோஷமா எடுத்துட்டு போறதுக்காக. ஸோ இந்த டைம்ல இப்போ நான் பேசுனது எல்லாமே ரொம்ப நகைச்சுவையா இருக்கும். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு சீரியஸ் பிஜிஎம் போட்டு கட் பண்ணி போட்டதே 3 வாட்டி போட்டா அது சீரியஸா மாறிடும். ஓகே டிடிஎஃப் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் ப்ளாக் பண்ணி பண்றேன். லவ் யூ சோ மச். டிடிஎஃப் அட்லாஸ்ட் நம்ம கோர்ட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. உள்ள போயிட்டு வந்துடுறேன். வந்துட்டு என்னாச்சு ஏதாச்சு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு கண்டினியூ பண்றேங்க. லவ் யூ சோ மச்ங்க. பைக் இன்னைக்கு பார்க்க முடியாது, அதாவது ரிப்ளை தரலையா? ஏன் அப்படி ரிப்ளை தரலையா? எதனாலயா? இன்னைக்கு அவர் லீவா. வந்து பெட்ரோல் போடலாம் வேஸ்டா? பெட்ரோல் போட்டுறது விடுங்கடா, மனசே வலிக்குதுடா. ஓகே நன்றிண்ணா. அதை வாங்க. இது நல்லா இருக்கீங்களா எல்லாம்? சூப்பர் சூப்பர். உங்களது கேஸ் ஆனே? என்ன கேஸ்ல? ஓ அப்பா அச்சோ எது என்ன? பைக்கில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? ஆக்சிடென்ட் ஆனதா உள்ள வச்சுட்டாங்களா? தப்பு மேலே இருக்கனால. ஆஹா, சட்டை இப்படி ஒழுங்காக இருக்கிறது நினச்சி சந்தோஷமா இருக்கு. அண்ணே உங்கள் அப்பா உள்ள இருக்க சந்தோஷப்படுறேன்னு சொன்னது தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு. என்னென்ன பண்ணார் அப்பா? குச்சிக்காரில் ஃபஸ்ட்டு வந்து போட்டாங்க. ஒரு மது பெரிய தவறுதலாக அணைந்து விட்டு போயிருக்கார். பரவ விடுங்க. குட்டிங்களா என்ன ஸ்கூல் லீவா? ஸ்கூல் லீவுனாலும் என்னடா ஸ்கூல்லேயே செட்டில் ஆயிட்டீங்க? கிரவுண்ட் இருக்குல்ல, சும்மா ரவுண்ட் அடிக்கும். சரி லவ் யூ. ஓகே நன்றிண்ணே. ஆக்சுவலி அந்த அண்ணனை பார்த்த உடனே எனக்கு டக்குன்னு ஜெயிலில் ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. ஜெயிலில் ஒரு தாத்தா வயசானவர், அவங்க பையனுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குமா. அவர் ரொம்ப வயசானவர், நிறைய ஒயிட் முடி, நிறைய பெரிய ஒயிட் தாடி வச்சுருந்தாரு. தம்பி நல்லா கேட்பா, எல்லாமே பேசினாங்க. அவர் இவர் பார்க்க அவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்கார். இவர் எதுக்கு உள்ளே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு டவுட்டு. சரி அவர்கிட்டே கேட்டலாம், ஆனால் நீங்கள் என்ன கேஸ்னேன், எதுக்காக நான் உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். தம்பி ஒரு பிஸ்னஸ் பண்ணப்பா தூக்கி உள்ளே வச்சுட்டாங்கப்பா அப்படின்னா. யோசிச்சுட்டு பிஸ்னஸ் தானே பண்ணாரு, அப்புறம் இதுக்கு உள்ளே வச்சுட்டாரு. என் கூட செல்லில் இல்லை, நான் மனு பார்த்துட்டு நடந்து வரும்போது ஓகேவா, எங்களோடது கடைசி பிளாக் ரொம்ப தூரம் நடக்கணும். அப்போ வந்து யாரையாவது மீட் பண்ணுவோம். அப்போ நடந்தது இது. ஆமா ஜெயில்மேட்டு. டேய் அப்புறம் வந்து பிஸ்னஸ் பண்ண எனக்கு ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணதுக்கு எதுக்கடா பிடிச்சுள்ள பொண்ணு, என்ன பிஸ்னஸ் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டேன். ஆயில் பிஸ்னஸ் பண்ணப்பா அப்படின்னாரு. ஏன்னா தேங்காய் எண்ணெய் வித்தது ஒரு குத்தமாடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் யோசிச்சுட்டு என்ன ஆயில்னு அப்படின்னு சொல்லி கேட்டேன். கஞ்சா ஆயில்ப்பா அப்படின்னாரு. கஞ்சால ஆயிலா, என்னன்னா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமாப்பா தடவி அடிச்சா அப்படின்னாரு. இப்படியே சொன்னாருடா. அவர் ரொம்ப ஏஜ்டு பர்சன், ரொம்ப ஏஜ்டு பர்சன். தடவி அடிச்சா அப்படின்னாரு. அவரை பார்த்துட்டு அண்ணன் நீ உள்ள இருக்கிறது ரைட்டு தானே அப்படியே சொன்னேன். அது ரொம்ப ஃபன்னா போயிடும். அண்ட் டிடிஎஃப் சினிமா போய் கிளம்பலாம். அண்ட் டிடிஎஃப் என்னன்னாங்க, சீரியஸா கையில நம்பர் பிளேட்டோட வந்திருக்கேன்னா எவ்வளவு ஆசையா வந்திருப்பேன் தெரியுமா. அவ்வளோதான், வேற ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. மறுபடியும் அந்த டேட்ல வந்து வர சொல்லியிருக்காங்க. சீரியஸா முடியலைங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல அடிச்சு பிடிச்சி வந்தோம் மேடா. அவ்வளோ கஷ்டப்பட்டு எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணி காலைல 5 மணிக்கு எழுந்திரிச்சு. ஸோ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரிப்ளை இல்லை அப்படின்ட்டாங்க.
சரி விடுங்க, நடப்பதெல்லாம் நன்மைக்கு, இதுவும் கடந்து போகும், எதுவும் கடந்து போகும். நிறைய பேர் திட்டுவாங்க சார், ஏன்னு சொல்லுவாங்களா, நீ மாட்டினக்கு அப்புறம் தான் இப்ப வந்து நிறைய பேர் லைசன்ஸ் முடிக்கிறாங்க, இந்த மாதிரி குடிஸ்ல ஜெயில போடுறாங்க. நீதான் அதுக்கு, அதாவது சட்டம் ஒழுங்காக நான் ஒரு காரணமா எடுக்க, புரியுதா? வண்டி எடுத்து சொல்றேன். அதாவது இது எவ்வளவு பெரிய நல்ல விஷயத்த நான் செஞ்சிருக்கேன். ஆமா, பாய் டார்லிங், லவ் யூ சோ மச். மேல இருந்து குதிச்சிடாதீங்கடா, என்னையே தான் தூக்கி உள்ள வைப்பாங்க. அது என்னடா அந்த தம்பி அதுக்கு மேல சுத்திட்டு இருக்காங்க. டேய் மாப்பிள்ள, ஜன்னல் இறக்கி இது நல்லா வீக்கா இருக்கும், ஒரு சவுண்ட் கொடுத்துறேன், சொல்லிடு. நிறுத்து தம்பி கிட்ட சொல்லிடு. அவன் மேல இருக்கானா? டேய் அங்க நிக்காதடா, கீழே விழுந்துருடா. பாலுக்கு கீழே வந்து ஓம் பால் போயிரும். பால் மேல போய் விழுந்துச்சு. இல்லடா, இது ரொம்ப லூசா இருக்கும். அதான் அங்க சொல்லிடு இன்னொரு டைம். டேய் ரொம்ப லூசா இருக்கு. ஒரு பால் ஆசை, ரெண்டு பால் காப்பாத்திக்க. டேய் சொல்லுடா. டேய் தல சீக்கிரம் கீழே போடா. டேய் இது ரொம்ப லூசா இருக்குன்னு சொல்றா. சொல்றேன்டா. குழந்தைங்க கிட்ட இப்படி ஆபாசமா பேச, ஆபாசம் இல்ல மச்சான், உயிர் நாடி அது. ஆமா கரெக்ட் தான் மாப்பிள்ள. இப்போ ஆபாசமா குழந்தைங்க கிட்ட பேசிருக்கான்ல, இப்போ ஐயோ போக்சோ ஆக்ட்ல வருமா இது? ஏன் போக்சோ ஆக்ட்ல வராது? பொண்ணு சின்ன குழந்தை. ஒரு நிமிஷம் இது ஒரு பொண்ணுகிட்ட பேசியிருந்தா போக்சோல வந்துரும். ஓ அப்படியா? இறக்கி விட்டுண்டா. பாலியல் துன்புறுத்தாம போஸ்கோ வரும். பாலியல் துன்புறுத்தினா, பாலியல் துன்புறுத்தல, பாலியலா நீ பார்த்தாலே போதும். அண்ணன் நம்ம அண்ணன் தான். அண்ணே பாய், லவ் யூ. கவலைப்படாத, எல்லாம் நல்லதே நடக்கும். டோன்ட் வரி, vlogல வருவீங்க பாருங்க. ஓகேண்ணே, லவ் யூ so much. தெரியும் நீங்க சொன்னீங்களே, அதான் ஏதோ முடிவெட்டு கடை வச்சிருக்காரு தானே, தெரியும். ஓகேண்ணே பாய். கேளு, இப்போ அவர் யாருன்னு கேளு. கோட்மேட். இன்னும் நம்ம காஞ்சிபுரத்துல தான் இருக்கோம். இன்னும் நம்ம காஞ்சிபுரத்துல இருந்து கிளம்பல. ஸோ நம்மளோட ஃப்ரெண்டோட தம்பி வந்து பண்ண நம்மளோட டிடிஓ. ஸோ அந்த குட்டி தம்பி வந்து செம்ம கியூட்டா டான்ஸ் ஆடுவாங்க. உள்ள வந்து பண்ணா பயங்கரமா பாட்டு எல்லாம் போட்டு செம்மையா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. செல்லம், லவ் யூ so much. பாய் எல்லாருக்கும் பாய். எல்லாம் சே பாருங்க. I love 10 னா I love 100. ஐயோ தேங்க்ஸ் டார்லிங். I love you 1000 செல்லம். அவ்வளவுதானா? I love 1000 ரா. எனக்கு I love 0. சோ சார் அடி வாங்கிட்டானே அந்த தம்பி கிட்ட. I love 3. ஏய் மச்சான் thank you. அக்கா சூப்பர் அக்கா, நல்லா இருக்கீங்களா அக்கா? சாப்பிட்டக்கா. பாய் வாசனா. பாய்டா செல்லம். தேங்க்ஸ் ஃபார் 3000. ஒருத்தன் டிடிஎம் சொல்லாம வந்திருக்கா, வாசனா சொல்றாங்கல. ஓகே செல்லம். thank you. bye. love you so much. சீரியஸா செம கியூட். இருக்குதுலயே ஃபன்னான விஷயம் என்னன்னா, லிஃப்ட்ல வந்து நாங்க வந்துட்டு இருந்தோம். நான் இவர்க்கா பாத்தீங்களா, குழந்தையோட இடுப்பு பிடிச்சி கிள்ளி வச்சுட்டான். திரும்பி விட்டாம இருக்கு ஒரு உத. அதுல ஒரு கரத்த கத்துறா போல ஏத்துனா பாருங்க. ஆனா என்ன பண்ணுனா, இந்த இவன் மேல படுறதுக்கு பதிலா அது அவன் மேல பட்டுருச்சு. அதான் அந்த தம்பி மேல பட்டுருச்சு. உடனே வந்து பாருன்னா அவன் இருந்துட்டு இவ்வளவு போட்டு கொடுத்துட்டா. போட்டு அடி உரிச்சிட்டா இந்த தம்பி. அது கூட பரவாயில்ல, vlogல I love 0 அவனோட தம்பி. அந்த பையன் எவ்வளவு கியூட். பையன் அவ்வளவு ஆக்டிவா இருக்கான் மச்சான். செம ஆக்டிவா தான் இருக்கான். உங்க கடையில பிராண்ட் பண்ணாங்க மச்சான். அடிக்கிறான்டா. ஐயோ யுக்கு போற திட்றான்டா அவன். மச்சான் அவன் தான் மச்சான் கேங் லீடர். ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி போலாமா? டைம் ஆயிடுச்சு. டைம் எவ்வளவு ஆச்சுன்னா ஈவினிங் 5:25 ஆச்சு.
ஆக்சுவலி அவ்வளோதான், இந்த டே முடிஞ்சு என் மாப்பிள்ள. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை போய் ரீச் ஆகலை. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அயபுசாவை பார்த்துருவோம். எல்லாருமே நம்பிக்கை கொடுத்தாங்க, இப்படி தான் நம்பிக்கை அடிக்கடி கொடுத்துட்டே இருக்காங்க. அதாவதுங்க vlogல வந்து டிடிஎஃப் நான் சிரிக்கவும் செய்வேன், ஃபீலும் செய்வேன். எப்படி வாசா ஃபீலும் பண்ணுற, டக்குன்னு சிரிக்கவும் செய்கிறேன். ஆனாலுமே இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சிரிச்சிட்டு இருக்க, கொஞ்சம் தான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா அது என்னங்க பண்ண முடியும்? அந்த வாழ்க்கையை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம நித்யானந்தா ஐயா சொல்கிற மாதிரி சொல்லணும்னா, இந்த பாலா போன உலகத்தில் சாகவும் வழி இல்லை, சாகவும் கூடாதுங்கிறான். அது அஃபென்ஸு, அது பாவம். வாழவும் விட மாட்டேங்கிறான், வளரவும் விட மாட்டேங்கிறான். சரி விடுங்க. ஸோ வந்து அதை பற்றி பேச வேணாம். பட் ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. சரி மாப்பிள்ள, சரவணா ஸ்டோர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சரவணா ஸ்டோருக்கு தான் இப்போ நேராக போகணும். எதுக்காக நாங்கள் ஒரு கோல்டு வாங்கி நம்ம டிடிஎஃப் பிட் ஷாப் சேல்ஸ் மேனேஜரான ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பிக்கு வந்து நாங்கள் கிஃப்ட் பண்ண போகிறோம். என்ன வாசா சொல்கிற புரியலை அப்படின்னா, நம்ம டிடிஎஃப் பிட் ஷாப்பில் ஒரு தம்பி இருக்காங்க. ஸோ அந்த தம்பி தான் சேல்ஸ் மேனேஜர். அந்த தம்பி பேர் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன வாசா பேர் இது உண்மையாகவே வான்னா? ஆமாங்க. ஸோ அந்த தம்பி எப்பவுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிம்பாங்க. அதாவது தம்பி இனிமேல் உன் பேர் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு வச்சோம். அந்த தம்பியை அன்பாக ஏற்றுக்கிட்டாங்க. அதனால அந்த தம்பிக்கு வந்து பண்ண நாளைக்கு பர்த்டே. ஆக்சுவலி நம்ம கடைக்கு வந்து ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 4 days இருக்குமா மாப்பிள்ள? 4 days தான் ஆச்சு. பட் டக்குன்னு தம்பி பர்த்டே வருதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து இதுவே என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது பர்த்டே வருதுன்னா கண்டிப்பாக கிஃப்ட் பண்ணிருக்க மாட்டேன். எதனாலன்னா சில பல காரணங்கள்னால. ஸோ வந்து தம்பி வந்து இப்பதானே வந்திருக்காங்க, இன்னும் நான் தம்பியை பத்தி தெரியாதுல்ல, எப்படி நம்ம மேல அன்பா தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையோட இந்த கிஃப்ட் தர. அவனையும் என்ன விட்டு போகாம இருந்தா நல்லா இருக்கும். அவன் ஒரு நம்பிக்கை இருக்கு. அதாவது இந்த வீடியோவை எடிட் பண்ணிட்டு இருக்கிற வாசா, கொஞ்சம் ஆடியோ கொஞ்சம் மியூட் பண்ணிடு வாசா. தூக்க வெறியில நீ லைட்டா அந்த ஆடியோ ஓட்டுட்டா என்னால ஜெயில தூங்கவே முடியாது வாசா. முதல்ல முடிச்சிருக்குடா. கொசு கடிக்குமா? கொசு கடிச்சு தழும்பே ஆயிருக்குடா என் கையில. போயிடுச்சு போல தழும்பு. டெங்கு வராம இருந்துச்சு. நானுமே அதான் நினைச்சேன். அப்படிலாம் கிடையாது. ஓ நிம்மதியா தூங்குறதுக்கு சார் 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் எடுத்துட்டு போயிருக்காரு. ஆனா என்ன எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல, எல்லாம் லவ்லியான பர்சன் சார் நானு. சோ இப்போ என்ன பிளான்னா சரவணா ஸ்டோருக்கு போய் அவங்க சொல்றாங்க, ஏய் ஆல்ரெடி வெளியே நிறைய அடிச்சாங்க, உள்ளேயும் டார்ச்சர் பண்ண வேணாம், எல்லாரும் என்ன கவுண்டர் அடிக்க ஆஃப் பண்றீங்க. இல்ல செல்லம், அதுக்கு காரணம் என்னன்னா நீ சின்ன வயசுல இருந்தே நீ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகினது இல்ல தானே. கேட்டதுக்கு பதில் சொல்லு, கத்தி சொல்லு. அதனால உனக்கு எங்க எப்படி நடந்துக்கணும்னு தெரிய மாட்டேங்குது. சோ டிடிஎஃப் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல நீங்களும் அப்பப்ப டக்கு டக்குன்னு பல்ப் வாங்குறீங்க அப்படிங்கிற ஃபீல் பண்ணக்கூடாது, சந்தோஷப்படணும். நீங்க அந்த இடத்த விட்டு நீங்க இன்னொரு இடத்துக்கு எப்பவாது போவீங்கல்ல, அந்த இடத்துல கரெக்டா நீங்க நடந்துப்பீங்க. ஆமா ஆமா உண்மையாவே சொல்றேன். நான் சின்ன பையனா இருக்கும் போது நானும் இதே மாதிரி பல மொக்கைகள் வாங்கியிருக்கேன். அந்த மொக்கைகள் பலது வாங்கினதுனாலதான் இப்ப எங்க எப்படி நடந்துக்கணும்னு கத்துக்கிட்டேன். ஆனா இங்க வா அஜித், இங்க வா. ஆனா பாசக்கார தம்பிங்க. அந்த பையன் நம்ம மேல உயிரே வச்சிருக்கேன், நானும் உயிரே வச்சிருக்கேன். ஆனா அதுக்குன்னு கலாய்க்காம இருக்க மாட்டேன், கண்டிப்பாக கலாய்ப்பேன். சரிப்பா, என்ன பேசிட்டு இருந்தோம். நான் வந்து டிடிஎஃப் இன்னொரு ஹாப்பியான விஷயம் என்னன்னாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அஜிமாப்ல வீடியோ கால் பண்ணா மெக்கால இருந்து. ஸோ மெக்காவை காமிச்சா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவன் சந்தோஷமா சொல்லிட்டு இருந்தான், 7 வாட்டி சுத்திட்டான், நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன், நான் சென்னைக்கு வரமாட்டேன், டிடிஎஃப் அப்ப பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ ரொம்ப ஹாப்பி. ஆனா அவன் பத்திரமா இங்க வந்துடணும், அதே மாதிரி சொர்க்கத்துக்கும் போகணும். சொர்க்கத்துக்கு இப்ப போக கூடாது, அவன் ஃபியூச்சர்ல போகணும். என்னடா கோவா ட்ரிப்பானா வீடும் பத்திரமா சேல் பண்ண போறோம். நல்லா ஆமாங்க. அடுத்த vlog வந்து பண்ணா ஐ எம் கோயிங் டு மை சேல் மை ஹோம் சொல்லி போட போறேன் அடுத்த vlog. அது ஹோம் டூர் அவன் எடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தான், என்னை விட்டு போயிட்டால, அவனை வெறுப்பேற்றுறதுக்காக நான் ஹோம் டூர் போட போறேன். ஸோ வந்து அதெல்லாம் விடுங்க. அதுக்கப்புறம் செல்வரத்தினமுக்கு மேலே போய் எனக்கு ஒரு சின்ன ஒரு கபோர்டு ஒன்று வாங்கணுங்க. ஏன்னா என் ட்ரெஸ் எல்லாம் காணாமல் போயிடுது. டைம் எவ்வளோ ஆச்சுன்னா ஈவினிங் 6:30 ஆச்சுங்க. அட்லாஸ்ட் நம்ம நகை கடைக்கு வந்தாச்சு. தம்பிக்கு வந்து மோதிரம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்துருக்கோம். ஸோ வந்து இங்கே எக்கச்சக்க மோதிரம் இருக்குது, அப்படியே கொடுமாப்பில். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க மோதிரம் இருக்குது. நான் வந்து என் கை சைஸ் தான் கேட்டிருந்தேன்.
என் கை கொஞ்சம் பெருசு. ஸோ அதனால் என் கை சைஸ் தான் கேட்டிருந்தேன். நிறைய மோதிரம் பார்த்தோம். பட் இருக்கிறதுலே வந்து பார்த்தா எனக்கு பிடிச்சது, அதாவது ஓரளவுக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோதிரம் தான். பட் இதுவுமே கொஞ்சம் ஓல்டு டிசைனாக தான் இருக்குது. ஆனால் இவன் எந்த மோதிரம் தெரியுமா சொன்னா, மனசாட்சியே இல்லாமல் அந்தளவுக்கு வச்சிடணும். இது நீ எது சொன்ன? நீ அதை சொல்லலை, நீ எதை தெரியுமா சொன்ன? இதை சொன்ன நீ. பட் ஆனால் இது கொஞ்சம் டீசெண்டாக இருக்கு. எதுல டீசெண்டாக இருக்கு? எங்க மாப்பிள்ள, எங்க மாப்பிள்ள நல்லா இல்லை மாப்பிள்ள. சரி அப்போ நீ பிடிச்சது. ஸோ உங்களுக்கு பிடிச்சது இப்படி வச்சாதான் ஃப்ளிக்கர் ஆகாது. உண்மையாகவே அந்தளவுக்கு இல்லையே. இல்லை 2Xல போட்டாலுமே இதாக தான் இருக்குது. ஸோ இந்த மோதிரம் நல்லா இருக்கு. ஆனால் இதோட ப்ரைஸ் என்னென்ன சொன்னீங்க? 26,500. இதோட ப்ரைஸ் 26,500. ஆனால் இதே ஓகே, நான் பேக் பண்ணிவிடுங்கண்ணா. இதுங்க ரைட் கையில் வைக்கிறேன். பேக் பண்ணிவிடுங்க. போடுங்க. இல்லைங்க, ஆக்சுவலி சும்மா ஒரு மோதிர கிஃப்ட் வாங்கிட்டு கிளம்பலான்னு தான் நினச்சேன். ஆனால் அண்ணன் விவரமாக பெரிய செயின் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கும் ஆசை தான் வாங்கணும்னு. வாங்கலாம், பொறுமையாக வாங்கலாம். சரி போட எனக்கு இல்லை, நான் உனக்கு போடுவேன். சும்மா போடுறேன். அடுத்த போறேண்ணா. அக்கா இது எவ்வளோ போகணுக்கா? 10 பவுன்னா எவ்வளோ? 5 லட்சமா? எவ்வளோக்கா? 8 லட்சமா? எப்படிக்கா 8 லட்சம் ஆகும் 10 பவுன்னா? 6 லட்சமா? எங்கடா கண்ணாடி இருக்கு? கண்ணாடி இங்க அசிமா இருக்கு, ரொம்ப பெருசா இருக்கு. போட வேணாம். எனக்கு எந்த மாதிரினா நம்ம அன்னைக்கு ஒரு நாள் போட்டிருந்தோமே நிறைய கோல்டு, நிறைய போட்டிருந்தோம், அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். அது வந்து மொத்தம் காஸ்டே 40 லட்சம். 8 லட்சம் கொடுத்து டமாட்டோ நிறைய, 40 லட்சம் கொடுத்து நிறைய போட்டுக்கலாம். எனக்கு இப்போதைக்கு ருத்ராட்சமே போதும். நான் நல்லா மாலை வீடியோ நல்லா நம்ம கிடைக்குங்களா? நான் ஒரு கடை வச்சிருக்கேன், நகை கடை. அதுவுமே பிளான் இருக்கு. நான் ஃபியூச்சர் வைக்கணும். ரொம்ப சரி, அவ்வளோ பிடிச்சி உள்ள போடுங்க. அவர் பண்ண போட்டோ பிடிச்சிருக்கிறாரு. இல்லமோ நான் லாஸ்ட்டாக தெரியும் என்ன பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். ஓ சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கு. நல்லா இருங்க. என் குழந்தை நான் ஐயோ, ஆனால் நான் போட்டுக்கிட்டா போட்டுக்கிட்டா ஏப்ரல் 1 போடலாம். எல்லாம் இங்கே வந்துருக்கு. ஆனால் நீங்கள் வாங்க, நான் உள்ள வாங்க. பதட்டப்படுறானோ, குதிக்கிறானே, குதிச்சுக்கிட்டே இருக்காங்க. எவ்வளோ வயசுனா? எவ்வளோ மாதத்தில் தண்ணி நிற்கும்? 3 மாதத்தில் தண்ணிமா? புதுக்கோட்டை மாவட்டம். அப்போ என்ன உங்களுக்கு சொல்லணும் உள்ளாங்கல? அண்ணனோட ஊர் பேர் சொல்லணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலர் நரம்பெல்லாம் அழகாக போகுது. இது பாருங்களேன், அஸ்வந்த் அஃப்ரன். ஐயோ, ஒரு மினி ஏலியன் குட்டி மாதிரியே இருக்கு. கியூட்டா வாசா அப்பா முன்னாடி சொல்லக்கூடாதுன்னா நம்ம ஒரு கியூட்டா அன்பா சொல்றாங்க.
ஐயோ பெரிய நடிகர் அவரோட பிரேம பார்த்து எப்படி அழகா ஆக்ஷன் கொடுக்குறாங்க. அக்கா வந்து எப்போ எனக்கு கல்யாணம்னு கேட்டாங்க. அதுதான் லம்போகினி வாங்காம நாங்கள் திருமணம் செய்ய போகும்போது பேக் பண்ணியாச்சு. ஐயோ தூக்கிட்டு வாங்க சுருட்டு முடி அப்படியே எங்கள் அப்பா முடி மாதிரி இருக்குது. நான் தூக்கிட்டாக்கா உனக்கும் அதே மாதிரி முடி இருக்கா? இந்த ஃபோனில் எந்த 2 செட்டு முடி? எங்கள் அப்பாவுக்கு இதே மட்டும் தான் முடி இருக்கும். பார்த்தோன்னே அப்படியே டக்குன்னு எங்கள் அப்பா வந்துச்சு. ஐயோ என்னடா இவ்வளோ அழகா இருக்க. ஐயோ கியூட்டா பாக்குது. ஓகே லவ் யூ. ஸோ எனக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா என் கையில் போட்டிருக்கிற மாதிரி தம்பிக்கு ஒரு காப்பு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். கபடிங்களா ஸோ இந்த காப்பை வாங்கியிருக்கேன். எங்கள் கூட ஆக்சுவலு நல்லா தான் இருக்குது. லைட்டாக பழசான மாதிரி இருக்குது. அதான் நல்லா வாஷ் க்ளீன் பண்ணி தருவாங்க நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா ஆகிடும். ஃபிங்கர் பிரிண்ட்டோ உன் கையில் போட காப்பி யாரும் சொல்லிட்டியா? இல்லை இன்னும் யாருன்னு சொல்லலை. ஸோ அது சொல்லக்கூடாது. ஸோ என் கையில் வந்து யார் இந்த காப்பை போட்டாங்கன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நான் சொல்கிறீங்க. நான் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறேன். நான் பார்த்துருக்கேன். அது வந்து மொத்தம் யாரும் பொண்ணு பண்ணாங்கன்னா பொண்ணெல்லாம் பண்ணல, பையன் தான் பண்ணாங்க. பட் இருந்தாலும் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன் நம்மளுக்கு டிடிஎஃப் தான் ஒரு. ஸோ ஆனால் நான் சொல்கிறேன் ஃப்யூச்சரில் சொல்கிறேன். அக்கா இதை பேக் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஃப்யூச்சரில் ஒரு நகை கடை வச்சிடலாம். சரியா மாப்பிள்ள? டிடிஎஃப் ஒரு 100 கோடி இருக்குமா இன்வெஸ்ட்மெண்ட்டு? 5 கோடிக்கு கார் வாங்கணும். அது ஒரு வருஷத்துக்கு நேற்று விலாகில் நேற்று லைவில் கேட்டாங்க நம்ம பசங்க. வாங்கணும்னு சொல்லி எப்போ வாங்குவேன் அப்படின்னாங்க. எனக்கே தெரிலங்க. வாங்கிடுவேன் கண்டிப்பாக. ஆனால் எப்போ வாங்கிடுவேன்னு தெரியல. அந்த அளவுக்கு சம்பாதிக்கணும். சரி ஒரே அதை வந்துட்டேன். ஸோ நாங்களும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நேரம் கபோர்ட் தேடிட்டே இருந்தோம். ஸோ இவ்வளோ கபோர்ட்ஸ் இருக்கா? ஸோ நம்ம பசங்க தான். ப்ரோ ஹாய் காட்டுங்க. ஸோ வந்து நிறைய கபோர்ட்ஸ் இருந்துச்சு. நிறைய கபோர்ட்ஸ் பார்த்தேன். ஸோ வந்து நம்ம பட்ஜெட்டுக்கும் அண்ட் வந்து நம்ம பொருளெல்லாம் வைக்கிறதுக்கு கரெக்டான பீரோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீரோ தான். ஸோ இதோட காஸ்ட் எவ்வளோ ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 சம்திங் ஆச்சுங்க. வெளியே போனால் இன்னும் ரேட்டு கம்மியாகவே வாங்கலாம். பட் என்ன பண்ணுறது, நம்மகிட்ட பெருசாக டைம் இல்லை. அதனால தான் வந்து பண்ணால் சரி இந்த பீரோவே வாங்கிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சுங்க. ஸோ அந்த மாப்பிள்ளை வந்து பண்ணால் அங்கே பெட்டு பார்த்துட்ருக்கா. இதோ அவன் பக்கத்தில் இருக்கிறவன் அங்கே பாரு இது இலவம் பஞ்சு. ஆனால் அது வந்து பார்த்துட்டிங்கன்னா நார்மல் பஞ்சு அப்படின்ட்டு இருக்கான். டிடிஎஃப் எல்லா பர்ச்சேஸுமே முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி வரும்போது செம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மூமெண்ட் நடந்துச்சு. என்னென்னாங்க ஒரு பாப்பா. ஸோ மேபி அவங்க காலேஜ் படிப்பாங்க, இல்லைன்னா காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க் போயிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பாப்பா வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னை பார்த்த உடனே டிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணில் அப்படியே தேங்கி கண்ணில் தண்ணி அப்படியே இதாகி அப்படியே வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப எமோஷ்னலாக ஆச்சு. நம்மளை நிறைய பசங்களுக்கும் நிறைய பாப்பாங்களுக்கும் நம்மளை ரொம்ப பிடிக்கும்ல. அந்த மாதிரி எனக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி நான் மீட் பண்ணியிருக்கேன் பசங்களையும் பொண்ணுங்களையும். பட் ஜெயில் போயிட்டு வந்ததுலேருந்து அப்படி பார்க்கல. இந்த பாப்பா வந்து அப்படியே கண்ணில் தண்ணி தேங்கி அப்படியே இப்படி ஆகும்போது என்னை பார்த்த உடனே ஆக்சிடெண்ட் ஆனதுனால இப்படி உனக்கு ஆயிடுச்சே வாசா, உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, லைசன்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணாங்களா, இல்லை என்னை பார்த்துட்டேனே அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் அவங்க கண் கலங்கினாங்களான்னு தெரில. பட் எனக்குமே ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு பெரிய ஒரு லவ் யூ ஸோ மச் சொல்லிட்டு அந்த பாப்பா கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம். அண்ட் வந்து பார்த்தா போன விலாகில் நான் ஒரு தம்பி சொன்னேன் இல்லைங்க. ஸோ வந்து அஜீஷ் மாப்பிள்ள கூட சொன்னானே, அதுக்கு பேர் அந்த தொழுகை பேர் என்ன சொன்னோம், தஜ்வீத் தொழுகை பண்ணாங்க. நம்ம ஆக்சிடென்ட் ஆனோடனே நமக்கு எதுவும் ஆகக்கூடாது, நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லி ப்ரே பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லைங்க. அந்த தம்பி இந்த தம்பி தாங்க. ஸோ ரொம்ப ஸ்வீட். இந்த தம்பி நம்மளை பற்றியே தான் பேசிட்டு இருந்தாங்க. பட் இருக்கிறதுலேயே ஒரு அட்ராசிட்டியான விஷயம் என்னன்னாங்க, தம்பிக்கும் கை உடைஞ்சிக்கு. சலோ அந்த இடத்துல தான் நான் கை போட்டிருக்கேன். எங்கே உனக்கு உடைஞ்சது? இங்கேயா? இந்த ஊரா பாலா போன உலகம் கையெல்லாம் போட்டிருக்கியே. அவங்களுக்கு கை உடையிலன்னு தான் உன்னையும் சொல்லும். அந்த இது கூட அந்த பேக் இங்க பத்து சரி வேணாம் சில் பரவாயில்ல வாங்க 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 வாங்க. ஆக்சுவலி தம்பியோட அந்த கையில போடுற அந்த ஸோ டிடிஎஃப் அண்ட் அஜீஷ் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருக்கான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
ஸோ லவ் யூ ஸோ மச் உங்களோட அன்பு ஆதரவுக்கு. ஸோ நம்மளோட வீடியோஸை சின்ன வயசுலேருந்து பெரிய வயசுல வரைக்கும் எல்லாருமே பார்க்குறாங்க. பட் ஈவன் தோ 2K கிட்ஸ் சீரியஸ்லி ஸ்பெஷல். இந்த வயசு குழந்தைங்கள்லாம் இந்த வயசில் அவங்களால என்ன முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க சீரியஸாக. ஸோ நினச்சி பாருங்க, 7th 6th படிக்கிறாங்க தம்பி. 6thலேயே வந்து பண்ணால் அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி சாமி கும்பிட்டு சரியாகணும்னு சொல்லி வேண்டுற மனசு வருதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். அது போக இன்னொன்று வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மோட்டோ விளாகிங் சேனல் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கும் அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். போவீங்களா நம்மளே தான் எழுதணுமா? ஆக்சுவலி என்ன ஆச்சுன்னா கேக் வாங்க முடியுங்க. இந்த லேட் நைட்ல இந்த சென்னையில கேக் வாங்குறதுங்கிறது அவ்வளவு கஷ்டமா போய் விட்டது. அந்த அப்படியே பக்கத்துல வா. ஸோ இதோ அங்க தூரத்துல ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, துரோகி அங்க இருக்கான் பாத்தீங்களா. ஹலோ மெச்சூரிட்டி ப்ரோ. ஹாய் ப்ரோ, ஹவ் ஆர் யூ? சரி ப்ரோ, அது டக்குன்னு எழுதி முடிங்கடா, அதுக்காக தான் வந்திருக்கோம். சரி, அப்படி மெச்சூரிட்டி இல்லன்னு சொன்னீங்களே, அப்படி அந்த மெச்சூரிட்டினா அது இல்லைன்னா என்னன்னு சொல்லுங்கடா, நாங்க மாத்திக்கிறோம். அடிங்கோப்பமா நானும் பார்த்துட்டேன் ஊர் உலகமே. டிடிஎஃப் வாசனுக்கும் மெச்சூரிட்டி இல்லைங்கிறானுங்க. அது என்னன்னு சொல்லுங்கப்பா, நான் மாத்திக்கிறேன்னா. ஐயோ அதை ஊர் உலகத்தில் சொல்லுவதில்லைங்கிறானுங்க. ஆமா அத சொல்றாங்க. ஆமா ஆமாண்டா, நியாயமான பாயிண்ட். அந்த வந்த உடனே அன்ஃபாலோ பண்றது இதுவே கிடையாது. அவன் வேணும் தாங்க செஞ்சிருப்பான். ஓ அவன் வேணும் தாங்கன்னே செஞ்சிருப்பாங்கிறது தப்பில்ல. வந்து உங்களுக்கு அன்ஃபாலோ பண்ணது வலிக்குதோ, சரி பர்த்டே பாய் அப்புறமே சண்டை போட்டுப்போம். கத்தி விழுந்துருச்சா? அவன் ஆசீர்வாதம் தம்பி பேரு ஒன்னும் பிரச்சனை இல்லை. டிடிஎஃப் தம்பி பேரு ஒன்னும் பிரச்சனை இல்லை. இனிமேல் டிடிஎஃப் புக் ஷாப்ல வரும்போதெல்லாம் வணக்கம் நான் உங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை தம்பி சொல்லுவான். ஆனா இனிமே உனக்கு பிரச்சனை இருக்கு. இதுக்கப்புறம் தான் இருக்கு. ஹாப்பி பர்த்டே. சூப்பரா இருக்குப்பா கேக்கு. இது கிட்கேட் கேக்கு. இது என்ன கேக்கு? சின்ன வயசுல அழகா பேர் எழுதுவதில்ல. இதுல வெட்டவே இல்ல, நான் பாட்டுக்கு வெட்டிட்டு இருக்கேன். எரிச்சல் சும்மா வெட்டிட்டு வரும் பேச்சுக்கு. மிச்சத்தை நாங்க பாத்துக்கிறோம், நீ பாரு. அப்படி அங்கிருந்து 1 next week மாத்திக்கோங்க. சின்ன உண்மையாவே நீ ஆசீர்வாதம் வாங்கல தானே? கீழே தான் நினைச்சு நினைச்சிட்டப்பா. ரொம்ப டெடிகேஷனான பையன். பில்லு மட்டும் வச்சிருப்போம். கிடைச்சிருங்க போட்டு பூ எல்லாமா வச்சு கொடுக்குறாங்க. நல்லா இருக்கு. காஞ்ச பூ கை கடிச்சு ரைட் கீழே போட்டு இந்த மாதிரி எல்லா ஓனரும் அவங்க ஒர்க்கர்ஸ் யாருமே பார்த்துக்கோங்க. சூப்பரா கிடக்கும். அப்படி ஒர்க்கர்லாம் நாங்க பார்க்கலைங்க. ஒர்க்கர் என்றும் பெருமை தான். நானும் ஒர்க்கர் தான். ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணி தான் இருக்கேன். அதான் பெருமை தான். மாப்பிள்ளை பண்றேன். சுபாஷ், ஹாப்பி பர்த்டே சுபாஷ். அம்மா விஷ் பண்ணாங்களா? நான் மாப்பிள்ளை பண்ணி சர்வீஸ் பண்ணாரு. அவன் 12 மணிக்கு யாருமே பண்ணல. என் வாழ்க்கையில யாருமே பண்ணல. பக்கத்துல உட்காந்து பாத்துட்டு இருக்கேன். என்னடா சார்பா 12 மணிக்கு பண்ணிட்டு இருக்கேன். 12 மணிக்கு இங்க வரணும்னு எப்படி அடிச்சு புடிச்சு வந்தா தெரியுங்களா? தேங்க்ஸ். ஏய் அழகா ஜாலியா
கிஃப்ட் பேக் பண்றதுலேருந்து அதை கழட்டுற கிஃப்ட் பேக்கை பிரிக்கிறது மட்டும்தான் அவங்க வேலை. பிரிச்சு இந்த போடுறது எங்க வேலை. நான் கேட்க மாட்டேன். டேய் அவங்கிட்ட கழட்டி கொடுத்துறாரா கஷ்டப்படுற டைம்ல கை ரொம்ப நடுக்குது. ஆக்சுவலி இந்த காப்பை எனக்கு வந்து ஒரு அன்பான ஒரு அண்ணனுக்கு தெரியும். சோ அப்படி இருக்கும்போது அந்த காப்பை நான் கழட்டி கொடுத்துட்டோம்னு நினைச்சிட்டாங்க. பேக் பண்ணிட்டு அவரு இப்படிதான் கழட்டி கொடுத்தாரு. இல்ல அவர் கழட்டி கொடுக்கல, அவர் பர்த்டேக்கு வந்த கிஃப்ட். ஐயா லவ் யூ சார். வாடா. இதுக்கு என்ன பாட்டு போடுது? ஆக்சுவலி இந்த காப்புமே தங்கத்துல வாங்கணும்னு தான் எங்களுக்கு ஆசை. பட் கம்பெனியில அவங்கள பட்ஜெட் கிடையாது. நாங்க தங்கத்துக்கு போடுறோம். பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. அதனால வந்து எங்களால வாங்க முடியல. எங்க மனசு எவ்வளவு பெருசு. எங்க மனசுல ஒண்ணுமே இல்ல. அந்த மாதிரி கடையிலயும் ஒண்ணு இல்ல. கொஞ்ச நாள்ல வந்துடும். தங்கத்தை அபராதம் தான் ஓடிட்டு இருக்கு. அபராதங்க கட்டிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு டவுட்ரா. நம்ம டிடிஓ பிச்சை முதல்ல என்னைக்கு வந்தோன்னு பாருங்கடா. ஒருவேளை இன்னைக்குதான் அதுவும் அதோட பர்த்டேவுமோ. டிசம்பர் மாசம் தான் வந்தோம். டிடிஎஃப் இது நம்ம டிடிஎஃப் பிட்ஷாப்போட ஃபர்ஸ்ட் 1 இயர் ஆனிவர்சரின்னு நினைக்கிறேன். பட் என்னைக்கு வந்தோம்னு தான் ஞாபகம் இல்லை. அது ஒண்ணுதான் பிரச்சனை. எனக்காவது ஏதாவது ஞாபகம் இருக்காப்பா? இல்ல அட்வான்ஸ் கொடுத்தது எழுதி வச்சிருக்கேன். டேட் எழுதி வச்சிருக்கேன். நோட்ஸ்ல வராதா டேட் என்ன? டிசம்பர் 28. இங்க பாருங்க. சோ டிடிஎஃப் பிட் ஷாப்புக்கு நாங்க அட்வான்ஸ் கொடுத்த காசு 28 டிசம்பர் 2023. இன்னைக்கு பர்த்டே டிசம்பர் 29. செமையான விஷயம். சோ 1 இயர் ஆனிவர்சரியை கொண்டாடுறோம். சீரியஸா சொல்றேன், நான் இது பிளான்ட் கிடையாது. ஒரு பேச்சுக்கு நாங்க சொல்லி சும்மா பார்த்தா உண்மையாவே வந்து பாத்துட்டீங்கன்னா 1 வருஷம் ஆயிடுக்கு நம்ம கடை ஆரம்பிச்சு. சும்மா தோணுச்சு. செல்ல நீ எப்படி ஹாப்பியா ஃபீல் பண்ற? வேற லெவல். ஹாப்பி தானே? லவ் யூ சோ மச் டார்லிங். இதே மாதிரி ஹாப்பியோட எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் தட்டிட்டுக்கோங்க. டிடிஎஃப் வீட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. வந்து நம்மளோட பீரோவும் வந்துருச்சுங்க. ஸோ பீரோ வந்து பார்த்துட்டிங்கன்னா பூட்டி சாவி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒளிச்சு வச்சுருக்கேங்க. இதை எடுத்து இன்னும் உள்ளே தள்ளி வச்சுருவேன். ஸோ ஓகே. ஸோ வந்து இந்த vlog இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அந்த தம்பி உண்மையாகவே ரொம்ப கண் கலங்கிட்டாங்க. ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. ஸோ எல்லாரையுமே எனக்கு ரொம்ப நல்லா பார்த்துக்கணும் ரொம்ப ஆசை. கண்டிப்பாக எல்லாத்தையுமே சூப்பராக பார்த்துப்பேங்க. டோன்ட் வரி. இப்போதைக்கு நம்ம டிடிஎஃப் பிட் ஷாப்பில் ஒரு 5-6 ப்ராடக்ட் அவைலபிள் இருக்குது. என்ன வாசம் சொல்கிறேன், 2 ப்ராடக்ட் தான் இருந்துச்சு. எப்போ வாசம் இது 6 ப்ராடக்ட் பக்கம் ஆச்சு அப்படின்னா இன்னைக்கு தாங்க. ஸோ வந்து அட்லாஸ்ட் நம்ம ஹெல்மெட்ஸ்லாம் வந்து இறங்கிச்சு. இப்போ நம்ம டிடிஎஃப் பிட் ஷாப்பில் டிடிஎஃப் ஜிபிஎஸ், டிடிஎஃப் ஆன்டி பஞ்சர் லிக்விட், அதுக்கப்புறம் ஹெல்மெட்ஸ் என்னென்ன பண்ணுறோன்னா ஆக்ஸாஸ், ஸ்டீல் பேர்ட், அதுக்கப்புறம் வீகா, ஸ்டட்ஸ், தென் வந்து ரைடெக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இக்னைட் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு ஒரு 6-7 பிராண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பண்ண பலாக்லா பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பண்ண ஹெல்மெட்டுக்கு பின்னாடி ஒரு லைட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஹெல்மெட்டோட வைசர்ஸ் எல்லாமே பண்ணுறோம். நான் சொன்ன இந்த பிராண்ட்ஸோட ஹெல்மெட் வைசர்ஸ்லாம் பண்ணுறோம். சூப்பராக செம லுக்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணா கூகுள் மேப்பில் டிடிஎஃப் பிட் ஷாப்னு சொல்லி போட்டு வாங்கிக்கோங்க. ஸோ அடுத்த vlogல தெளிவாக சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் நாளில் எல்லா பொருளையுமே நம்ம லோட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு கிராண்ட் ஓப்பனிங் மாதிரி ஒன்று கண்டக்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம கடை ஓப்பனிங்கில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் எல்லா பொருளையுமே போட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டைம் கிராண்ட் ஓப்பனிங் பண்ணலாம். அப்போலேருந்து 6 மாதம் எனக்கு டைம் தாங்க. 6 மாதம் கழிச்சு நான் நம்ம பசங்க எல்லாத்தையும் எப்படி பார்த்துக்கிறேன்னு சொல்லி மட்டும் பாருங்கள். நம்ம பசங்கன்னா என் கூட வீடியோலலாம் வராங்களா அவங்க மட்டும் கிடையாது. என் கூட இருக்கீங்க பார்த்தீங்களா, நீங்கள் எல்லாருமே தாங்க. ஸோ நம்ம எல்லாத்தையுமே ஒன்றா மாஸ்க் காட்டலாம். ஸோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி சொல்கிறது, வாய்ச்சொல் வீரநிலை இந்த டிடிஎஃப் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ செயலில் காட்டுறீங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4, 5, 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா
இன்ஸ்டாகிராமில் டிடிஎஃப் உங்களுக்கு என்ன ஒரு கஷ்டம் இருந்தாலும் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன நீட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கன்னு சொல்லி அதனால தான் அப்போவே எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபியூச்சரில் சொல்கிறேன். வந்து எல்லாரும் டிடிஎஃப் பிச் ஷாப் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். யாருக்கு ஹெல்மெட் வேணாலும் நம்ம கூகுள் மேப்பில் டிடிஎஃப் பிச் ஷாப் அப்படின்னு சொல்லி போட்டுவாங்க டிடிஎஃப். அண்ட் வந்து என்ன ப்ராடக்ட் வேணும், டிடிஎஃப் ஜிபிஎஸ், டிடிஎஃப் ஆன்டி பச்சரிக்கா, அதை பற்றி உங்களுக்கே தெரியுமே எல்லா ப்ராடக்ட் பற்றியும். ஸோ ஜஸ்ட் கூகுள் மேப்பில் போட்டு வந்து நம்ம கடையில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லவ் யூ ஸோ மச். டேரபிள் வீட்டுக்கு எவ்வளோ வேகம் போக போடாமல் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறீங்க. பை டிடிஎஃப் இருக்கும் ஸ்டார்ஸ் பார்த்து சேஃபாக இருங்க. லவ் யூ ஸோ மச்சுங்க.